ஹாய். இந்த வீடியோ முழுக்க முழுக்க அரசியல் பத்தி தான் பேச போறேன். 2026ல யார் வர போறாங்க? ஆல்ரெடி லீட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல எதிர்கட்சியா, இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இதுவரைக்கும் அவங்க பெருசா எந்த இடத்துலயும் ஜெயிச்சது இல்ல, அவங்க வர போறாங்களா, இல்ல புதுசா கட்சி ஆரம்பிச்சாங்களா, இல்ல 15 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஆட்சிக்கு வரல, இந்த தடவை கண்டிப்பா வந்துன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரா, யார் வர போறான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, நான் ஒரு மக்களா இருக்கேன், மக்கள்ல ஒருவனா இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கேட்டா கண்டிப்பா இருக்காது. சோ எனக்கு சில விஷயங்கள் தோணுது, நான் கேட்கிறேன். சப்போஸ் நான் பேசுற விஷயங்கள் தப்பா இருந்துச்சு அப்படின்னா, இல்ல நீ பேசுறது சில விஷயம் தப்பா இருக்கு, மாத்திக்கோன்னு சொன்னீங்கன்னா நான் மாத்திக்கிறேன். எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது இந்த பிரஸ் மீட். ஆக்சுவலா ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் சொல்ல போனா நான் அரசியல ஓரளவுக்கு கவனிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு கடைசியா ஒரு 3-4 மாசம் தான் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கேன். சாரி, உன்னிப்பா சொல்லக்கூடாதோ, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கேன். ஓகே, அப்படி பார்த்துட்டு இருக்கேன்னா அதுல பார்த்த வரைக்கும் எல்லா தலைவர்களும், ஈவன் தமிழ்நாட்டோட சிஎம் எம்.கே. ஸ்டாலின் கூட பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நிறைய பேர் கேட்கலாம், ஏங்க அவர் எழுதி வச்சுட்டு இந்த கொஸ்டினை கேளுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க, அது எப்படிங்க பிரஸ் மீட் ஆகும்? எழுதி வச்சாலும் பிரஸ் மீட் கொடுக்கறாரு. சில விஷயங்கள் எதிர்கட்சி தலைவரையும் சரி யாரா இருந்தாலும் டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க நேம சொல்றாரு. அது ஒரு இடத்துல கான்ட்ரவர்சியா கூட ஆச்சு. டக்குன்னு பேசிட்டு இருப்பாரு, திடீர்னு அவரு கொஞ்சம் கிராஸ் ஆகி போவாரு, டக்குன்னு ஒரு நியூஸ்ல கேட்பாங்க, டக்குன்னு சொல்லிட்டு போற, அது கொஞ்சம் பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. ஓகே, அடுத்து அண்ணாமலை, பாஜகவோட தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டோட தலைவர். ஓகே, அவரு சொல்ல வேணா, சேர் போட்டு உட்காந்து பத்திரிக்கையாளர் கொஸ்டின் கேட்பாரு. ஏன்னா நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா, அங்க போய் கேட்கற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம களத்துல இருக்கோம், அரசியல் களத்துல இருக்கோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் பிரஸ் தான் டைரக்டா கட்சி தலைவர்களை பார்ப்பாங்க. இப்ப நான் பொதுமக்களா இருக்கேன், நான் போய் அவரு அண்ணாமலை அண்ணனை ஆனா இந்த மாதிரி கேட்க முடியாது. அப்போ ஒரு பிரஸ்ஸா இருக்காங்க, கேள்வி கேட்கலாம். சோ அந்த உரிமை அப்படின்றது பிரஸ்ஸுக்கு இருக்கு. அப்படி உரிமை இருக்கிறப்போ அவர் ஓகே நம்ம இதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பிரஸ்ஸுக்கும் பதில் அளிக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அப்புறம் சீமானனை அவரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசமா பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி பெருசா கவனிச்சது இல்ல, இப்போ ஒரு 6 மாசமா கொஞ்சம் கவனிச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, அவரை பார்த்திருக்கேன், பிரஸ் மீட் நடக்குது அப்படின்னா ஒரு 3-4 சேரை போட்டு உட்கார்ந்து பொறுமையா அவங்க கேட்கிற கேள்விக்கு கேட்டு, நீங்க ஏன் ஏன்ட்ட கேட்கறீங்க, அவங்கள்ட்ட கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பொறுமையா கொஸ்டின் கேட்பாரு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பொறுமையா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினாலும் தைரியமா பேசுவாரு. பிரஸ் மீட்டை அவ்வளவு ஃபேஸ் பண்ணுவார். சோ அது ஒரு என்ன சொல்றது, ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகேவா? அடுத்து பிசிகா தலைவர் திருமாவளவன். அவர் எப்படின்னா, அவரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்போர்ட் ஒரு இடத்துக்கு போறோம்னு சரி, அங்க நின்று பிரஸ் கேள்வி கேட்டாங்கன்னா உடனே ஆன்சர் பண்ணுவாரு. அவங்க கேட்கிற கேள்வி இன்னும் சார் பிரஸ் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா கேள்வி எப்ப கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க வாயில இருந்து என்ன வர வைக்கலாம், கான்ட்ரவர்சியான வார்த்தைகள் என்ன பண்ணுறத கேட்பாங்க. ஆனா அதுக்கும் அவர் கரெக்டா பதில் சொல்லுவாரு. ஓகேவா? அப்போ எல்லா தலைவர்களும் பிரஸ் மீட் அட்டன் பண்றாங்க. ஆனா ஒரு தலைவரை தவிர, யார சொல்றேன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய். ஆக்சுவலா விஜய் எப்படி பண்றாரு அப்படின்னா, அண்ணன் சாரி ஓகேவா, ஒரு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு 3 இடத்துல 4 இடத்துல ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு தவிர எந்த இடத்துலயும் பிரஸ் மீட்டை செஞ்சது கிடையாது. ஈவன் இப்போ இடையில அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தது கூட வீடியோ தான், ஒரு ரூம்ல நின்று வீடியோ தான் போட்டாரே தவிர களத்துல அவர் இன்னும் மக்களை பார்த்தோ ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணியோ எந்த விஷயமும் சொல்லல. நிறைய பேர் கேட்பீங்க, ஏப்பா அவர் பெரிய ஒரு ஆக்டர், அவர் எப்படி பிரஸ் மீட் அட்டன் பண்ணுவாரு, சுத்தி மக்கள் சூழ்ந்துக்குவாங்கல்ல. அப்போ மக்கள் சூழ்ந்துக்குவாங்க அப்படின்னா அப்போ மக்களை விட்டுருங்க, பிரஸ் மீட்டை மட்டும் கூப்பிடுங்க, ஒரு 10 பேர்த்த கூப்பிடுங்க, 10 பேர்த்த கூப்பிட்டு தனியா ஒரு ரூம்ல எங்களுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி சொல்லாம அப்படியும் ஒரு வழி இருக்கு. அதாவது பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி வேணா கொடுக்கலாம். பிரஸ்ஸை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வாங்க,
இந்த இடத்துக்கு வாங்க, நான் பேச போறேன், நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லி சொல்லலாம். ஏன் சொல்ல மாட்டீங்க? இது எல்லாரோட கேள்வியுமாவே இருக்கு. சாரி, தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற உறுப்பினர்களே பாத்தீங்க அப்படின்னா அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. நான் கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா அண்ணனை பார்த்தேன். அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல ஒரு உறுப்பினர். சரிங்களா? மாநாடு கூட போயிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்லப்பா எனக்கு வந்து அவர் வந்து மாநாட்டுல நிறைய விஷயம் பேசினாரு. அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துல வந்து பேசினாரு. ஆனா பிரஸ் மீட் சந்திக்க மாட்டாரு. ஏன் நிறைய பேர் கேக்குறாங்க. அவரையும் கேக்குறாங்க, ஏங்க உங்க தலைவர் வந்து பிரஸ் மீட் சந்திக்க மாட்டாரா கேக்குறாங்க. டைரக்டா வந்து உங்க தலைவர் வந்து டைரக்டா சிஎம் சீட்ல உட்காந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துல என்னால எதுவும் பேச முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதுல நான் எனக்கு ஒரு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மகளிர் தினம் வந்துச்சு. சோ அந்த மகளிர் தினத்துக்கு கூட வீடியோ போடுது. அதாவது அந்த வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்டுல வந்து கட் பண்ணி தான் பேசியிருந்தாரு. ஏன்னா வீடியோல அப்பட்டமா தெரியும். அப்படியே வந்து தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஜூம் அவுட் ஆகுது, அப்படி பின்னாடி போகுது, பேக் போகுது, பின்னாடி போகுது. அப்போ அப்பதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சுதான் டிஎம்கே அப்படின்ற வேர்டையே யூஸ் பண்றாரு. அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாசிசம், பாயாசம், கபடதாரின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தான் பேசுறது தவிர டைரக்டா டிஎம்கே அட்டன் பண்ணவே இல்லை. சாரி, அட்டாக் பண்ணவே இல்லை. டைரக்டா இந்த விஷயம் தான் அட்டாக் பண்ணிருக்காரு. அப்போ ரீசெண்ட் இப்போ ஒரு 3 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயம் சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த 1000 கோடி கூட இந்த டாஸ்மாக்ல 1000 கோடி வந்து ஊழல் பண்ணாங்க சொல்லி விஷயம் வந்துச்சு. சோ அதுக்காக இப்போ வந்து நியூஸ் போட்டிருக்கேன். அதை கூட அவங்க நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. எனக்கு என்னன்னா, களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நீங்க ஸ்டாரு 250 கோடி ஒரு படத்துக்கு வந்து வாங்குறீங்க, அதெல்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. களத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க மக்களை சிந்திக்கணும். என்ன பிரச்சனாலும் இறங்கி வந்து நிக்கணும். மக்கள் கூட தான் செய்வாங்க. அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை ஃபேஸ் பண்றது தான் தலைவர். அதுதான் மக்கள் ஏத்துப்பாங்க. நான் இங்கதான் இருப்பேன், நீங்க என்னதான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2026 அப்படின்றது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாதோன்னு எனக்கு தோணுது. பெரிய நம்பிக்கையும் எனக்கு இல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகமும் ஏடிஎம்கேவும், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி சேருவாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு சின்ன விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து அப்படியே போயிருச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு பெருசா பேசப்பட்டுச்சு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாயிருச்சு. அதுல சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 2.5 வருஷம் சிஎம் சீட் கேட்கறாருங்க, எப்படிங்க கொடுக்க முடியும் சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் தோணுது. கண்டிப்பா பிரஸ் மீட் சந்திச்சே ஆகணும். அதுல வந்து மாற்றமே கிடையாது. அப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து அப்ப எங்க மக்கள் நம்புவாங்க. எதுவுமே பார்க்காம நான் வந்து ஒரு 10 பேர்த்தோட இருப்பேன், 10 பேர்த்தோட சேஃப்டியா இருப்பேன், என்னை சுத்தி ஒரு 50 பேர் இருப்பாங்க, அப்பதான் நான் வந்து பேட்டி அளிப்பேன் அப்படின்னா அது வந்து மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. சினிமா வேற, அரசியல் களம் வேற அப்படின்றது மக்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அண்ட் இது என்னோட ஒப்பீனியன். சோ உங்களுக்கு ஏதாவது தப்பா தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கமெண்ட் சொல்லலாம். அண்ட் இதை நான் மாத்திக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சிட்டிசனா சொல்லணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். அண்ட் மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்தோட விஜயோட ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபேன்ஸா யோசிக்காது. ஒரு ரசிகராவோ இல்ல ரசிகையாவோ வந்து யோசிக்காதீங்க. அரசியல் களத்துல நிக்கிறவரா யோசிங்க. அப்பதான் நீங்க வந்து சிந்தனைகளை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.